ஹலோ, இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து நான் கொச்சுக்கு ஜோடியாக பொங்கல் காம்பினேஷனாக சாப்பிட்றதுக்காக பொங்கல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு கரண்டியால் நல்லா குழைய வெந்திருக்கு. பொங்கலுக்கு நல்லா பாசிப்பருப்பு குழஞ்சாதான் தான் பொங்கல் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இப்படி நல்லா ஒரு கரண்டி, ரொம்ப மசிக்க வேண்டாம், இப்படி மசிச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சொல்லியிருக்கேன். அதனால் 1 ஸ்பூன் அரிசிக்கு 1/2 ஸ்பூன் பருப்புக்கு போட்டுட்டு இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு கரண்டி நெய் விட போகிறேன். ரெண்டு கரண்டியை நெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா சுட்ட உடனே இதுக்கு வந்து உப்பு போட்டாச்சு. இதை நல்லா கலந்துக்கும். மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே கலந்துக்கும். நெய் காஞ்சிடும், சீக்கிரமாக அடுப்பு பார்த்து வைக்கிறேன். நெய் சுடட்டும். இது சுட்ட உடனே பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகத்தை போட்டுட்டு நம்ம இஞ்சி போட்டுட்டு இதை போட்டு நம்ம வந்து சேர்ந்தாப்புல கிளறி இறக்க வேண்டியது தான். இப்போ காயிட்டோம். இப்போ காஞ்சிடுது, நெய் காஞ்சிடுது. முதல்ல மிளகு ஜீரகத்தை போட்டுப்போம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும், பச்சை வாசனை இல்லாமல் பொரியட்டும். இந்த மிளகு ஜீரகத்தோட காரம் தான் இந்த பொங்கலுக்கு வரப்போகிறது. அதனால் இது வந்து நல்லா பொரியட்டும். தட்டி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெடிக்காது. இது நல்லா இதோட காரம் இதில் இறங்கியிருக்கும். இப்போ ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு பொரிஞ்சால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சையாக இஞ்சி இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் ரொம்ப மொறு ஆக்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஆயிடுது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பொங்கல் எடுத்து அதில் போட்டுப்போம். ரொம்ப கொதிக்கெல்லாம் வைக்கக்கூடாது. சும்மா சேர்ந்த மாதிரி அந்த நெய், மிளகு, ஜீரகம் எல்லாம் வந்து இதில் கலக்கணும். அவ்வளோதான். இதில் முந்திரி பருப்பு போட மறந்து போயிட்டேன். முந்திரி பருப்பு நீங்கள் வேணும்னா நார்மலாக வீட்டுக்கு பண்ணுறதுன்னா சில பேருக்கு முந்திரி பருப்பு போட்டால் ரொம்ப பிடிக்கும். அந்த நெய்யில் இது பண்ணும்போதே மிளகு ஜீரகம் தாளிக்கும் போதே முந்திரி பருப்பு ஒரு 4 போட்டு நம்ம வந்து தாளித்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இது கெட்டியாக இருக்குது. இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை வந்து அதை இது கொஞ்சம் லைட்டாக சூடாகிறதுக்கு வேணும்னா அது அந்த மிளகு ஜீரகம் அதெல்லாம் வந்து அதில் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சூடாகும்போது உப்பு போட்டுப்போம் இல்லையா, அதனால் அதெல்லாம் சேர்ந்து சூடாகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப நேரம் கிளறி இது பண்ணக்கூடாது. இது வந்து இப்படி கிளறிட்டாலே ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் கிளறி எடுத்து சாப்பிடும்போது அந்த கொசுவோடு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நெய் வந்து அளவுன்றது கிடையாது. அது வந்து நம்ம பேஷண்ட்டு நம்ம ஆற்றுல இருந்தால் அவளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டில் போடும்போது அட்லீஸ்ட் இது எத்தனை போட்டாலும் நெய் இழுத்துட்டே இருக்கும். அதனால் அப்புறமா நம்ம இலையில் அவங்களுக்கு போடும்போது கொஞ்சமாக நெய் போட்டு கூட கலந்து கூட போடலாம். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது. இதையும் பொங்கலும் கொச்சுவும் சேர்ந்தா மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.